ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாள். நாம் வாழும் இந்த நாடு இனவர்க்க முரண்பாடுகளால் பல லட்சம் உயிர்களை பறிகொடுத்த நாடு என்றும், உலகத்துக்கு அதிக அளவு அகதிகளை உற்பத்தி செய்த நாடுகளில் ஒன்று என்றும், உள்நாட்டு யுத்தம் ஒன்றை நடத்தி பல பில்லியன் டாலர்களை கரையாக்கிய நாடு என்றும், சகவாழ்வு, சமூக ஒற்றுமை, யாவரையும் சமமாக மதித்தல், அடுத்தவரினுடைய உணர்வை, உரிமையை மதித்தல் என்று அனைத்திலுமே பாதாளத்துக்கு 10 அடி கீழே போய் விழுந்து கடைசியில் வங்குரோத்தாகி போன ஒரு தேசம் என்றும் சொல்லிக்கொண்டு, நாம் இனிமேலும் இப்படித்தான் தொடர வேண்டுமா என்ற ஏக்கம் நிறைந்த ஒரு கேள்வியோடு இன்றைய வீடியோவை ஆரம்பிக்கிறோம். கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக கிழக்கு மாகாணத்தில் நடந்து வரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது, தமிழ் முஸ்லிம் இன கலவரம் ஒன்றை உருவாக்கக்கூடிய ஒரு அஜெண்டா முன்னெடுக்கப்பட்டு வருகிறதா என்ற ஒரு பரிதவிப்பு ஏற்படுகிறது. மாதத்துக்கு ஒரு பிரச்சனை என்று இரண்டு சமூகங்களும் சமூக ஊடகங்களில் மோதிக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு கேவலமான மனித குல விரோத அவலம் என்றுதான் சொல்ல வேண்டும். திரும்பிய பக்கங்கள் எல்லாம் வசைகள், சமூக ஊடகங்கள் முழுக்க விருப்பு பேச்சு, விதவிதமான ஊர் பேர் தெரியாத ஐடிகள் வந்து கொட்டக்கூடிய தொடர் வன்மங்கள் எல்லாமே ஃபேக். ஒரு வளர்ச்சி அடைந்த சமூகமாக சகித்து கொள்ளவே முடியாத வார்த்தை பிரயோகங்கள் என்று மன நோயாளர்களினுடைய கூடாரமாக சமூக ஊடகங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. முன்னர் எல்லாம் ஒரு கருத்தை சொல்லும் போது ஊடக தணிக்கை, இருட்டடிப்பு என்று 1008 விடயங்கள் இருந்தன. ஆனால் இப்போது சமூக ஊடகங்களினுடைய ஆக்கிரமிப்போடு மனிடைசேஷனும் வந்த பிறகு அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. கையில் மொபைல் போன் ஒன்று இருந்தால் யாருக்கும் எதையும் அடித்து விடலாம் என்ற ஒரு நிலைமை இப்போது உருவாகி இருக்கிறது. இதனுடைய விளைவுதான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய படு இழிவான கமெண்ட்டுகளும் பதிவுகளும். கடந்த 2 வாரங்களாக 9 முஸ்லிம் பெண் சிற்றூழியர்களினுடைய ஆடை விவகாரம் கல்முனை வடக்கு ஆஸ்பத்திரியில் பூதாகரமாக வெடித்திருந்தது. எப்போதுதான் தனியும் இந்த தீ என்று பார்த்து கொண்டிருந்தும் அதற்கான சமிக்ஞை எதுவும் தென்படவில்லை. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் ஏராளமான முஸ்லிம் பெண் சிற்றூழியர்கள் தங்களுடைய மத விழுமியங்களை பேணிக் கொண்டு தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது உதாரணத்துக்கு கழுபோவில மருத்துவமனை உட்பட பல மருத்துவமனைகளில் ஏகப்பட்ட முஸ்லிம் பெண்கள் புது நியமனங்கள் பெற்று தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு பெரும்பான்மை சமூகம் எந்தவித இடையூறும் செய்ததாக இதுவரை எந்த செய்தியும் இல்லை. கல்முனை வடக்கு மருத்துவமனையில் மாத்திரம் இப்படி ஒரு மறுப்பும் கலாச்சார பயமுறுத்தலும் ஏற்பட்டிருக்கக்கூடியதனுடைய பின்னணி என்னவென்று உண்மையில் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. ஆக நாட்டில் கல்முனை வடக்கில் மாத்திரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்பதால் இது வெறும் ஆடை பிரச்சனையாக மாத்திரம் தெரியவில்லை. உண்மையில் இந்த பெண் சிற்றூழியர்கள் தங்களுடைய அடையாளம் தெரியாமல் தம்மை மறைத்தபடி பணியிடத்துக்கு சென்றிருக்கவில்லை. நாட்டினுடைய இதர மருத்துவமனைகளில் வேலை செய்யக்கூடிய முஸ்லிம் சிற்றூழியர்கள் போல அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய சீருடையுடன் மேலதிகமாக ஒரு துண்டை எடுத்து தலையையும் கால்களையும் மூடியிருந்தார்கள். ஆகவே இது ஏதோ அறியாமையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான் என்றும், யாராவது ஒரு சிறந்த விளக்கம் கொடுத்தால் இது தீர்ந்துவிடும் என்றும் நாம் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டம், அதிகார தரப்பிலிருந்து மத தலைவர்கள் வரை யாருமே இந்த ஆடை வழியை எரிந்து கொண்டிருந்த அந்த இனவாத தீயை அணைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. கல்முனை வடக்கு மருத்துவமனையின் பணிப்பாளர் சுகுணன் இதன் பின்னணியில் முக்கிய பாத்திரமேற்று நடித்திருப்பதாகவும் சமூக ஊடகங்களிலும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவரோ ஏதோ விபத்துக்குள்ளாகி 2 வாரங்களாக வீட்டில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அவருடைய கடந்த கால பேஸ்புக் பதிவுகளை பார்க்கும்போது கருணாவுடன் மிக நெருங்கிய நட்பில் இருந்திருப்பதும், விமல் வீரவன்ச, சன்ன ஜெயசுமன, கம்மன் பில பாணியில் முஸ்லிம் வெறுப்பை தாராளமாக உமிழ்ந்திருப்பதும் நிரூபணமாகிறது. சிந்தித்து பாருங்கள். யாராவது ஒரு வைத்தியர், நாட்டை ஆக்கிரமிக்க முஸ்லிம்கள் பாவிக்கக்கூடிய ஆயுதங்கள் 2 இருக்கின்றன. அதில் ஒன்று உணவுக்குள் கருத்தடை மாத்திரைகளை கலப்பது, 2 சிசேரியன் சிகிச்சையின் போது நிரந்தர கருத்தடை செய்தல் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி சொல்லும் ஒருவருக்கும் சன்ன ஜெயசுமனவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? மருத்துவர் என்பவர் உயிர் காக்கும் மகத்தான சேவை செய்யக்கூடிய ஒருவர். அப்பேற்பட்ட மருத்துவர் ஒரு 4ஆம் தர இனவாத பேஸ்புக் பக்கத்தின் தலைமை அட்மின் மாதிரி எப்படி ஒரு வசைவை எழுத முடியும்? இவைதான் 2015 முதல் 19ஆம் ஆண்டு கால பகுதியில் பொதுஜன பெரமுனவின் இனவாத கிளைகள் முஸ்லிம் வெறுப்பை சந்தைப்படுத்தி அப்பாவி சிங்கள மக்களினுடைய மூளையை கழுவ பயன்படுத்திய மல்டி பேரல்கள். ஆக கலகுடாத்தே ஞானசார தேரர் போல ஒரு நபர் எப்படி முஸ்லிம் சிற்றூழியர்களினுடைய ஆடை விவகாரம் தொடர்பாக தடை கூற முடியும்? இது ஒன்றும் மருத்துவரினுடைய தனிப்பட்ட கிளினிக் அல்ல, தனிப்பட்ட சொத்தும் அல்ல. இது ஒரு தேசிய மருத்துவமனை. இது முழுக்க முழுக்க இந்த நாட்டில் வாழும் மூவின மக்களினுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய ஒன்று.
இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தற்துணிவாய் தடை அறிவிக்கலாம் என்றுதான் தெரியவில்லை. இதேவேளை ஊழியர்களை வீதியில் இறக்கி ஒரு அனாவசிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. சுற்று நிருபத்தை அமுல்படுத்த கோரும் ஸ்லோகங்களை அவர்கள் ஏந்தி இருந்தார்கள். அது உண்மையில் சுற்று நிருபத்தை அமுல்படுத்த செய்ய சொல்லும் கோஷமாகவும் தெரியவில்லை. நீங்கள் இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொன்னது போலத்தான் இருந்தது. இத்தனை விடயங்கள் நடந்த போதிலும் பணிப்பாளர் சுகுணன் தனக்கு எதுவும் தெரியாது என்று சமூக ஊடகங்களில் ஆடியோ பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். இப்படி எல்லாம் ஆடியோ பதிவு இட்டவர் மருத்துவமனையுடன் தொடர்பில் இருக்கவில்லை என்பது மட்டும் என்ன நிச்சயம்? நாட்டில் கல்முனை வடக்கு மருத்துவமனையில் பணிக்கு வந்த முஸ்லிம் பெண்களின் ஆடைதான் மருத்துவ உலகத்துக்கு பெரும் சவாலாக மாறியிருந்தது. நாட்டின் ஏனைய மருத்துவமனைகள் பாட்டுக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சரி, இவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் சொன்னது போல ஒரு ஸ்கார்ஃபால் தலையையும் காலையும் மூட முடியாது என்றால் அது நிர்வாக ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். அதை சுகாதார திணைக்கள தலைவர் பார்த்துக் கொள்வார். முறைப்பாடு செய்திருக்கலாம், பெட்டிஷன் அடித்திருக்கலாம். அதை விடுத்து இப்படி வீதியில் இறங்கி சக ஊழியர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யும் அதிகாரத்தை கொடுத்தது யார்? மத கலாச்சார அடையாளங்களை தம்மோடு பிணைத்துக் கொண்டு தலை மூடக்கூடாது என்றும் கால் மூடக்கூடாது என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சொன்னதை பார்க்கும்போது இது கல்முனையா இல்லை இந்தியாவின் உத்தரப்பிரதேசமா என்று சந்தேகமாக இருந்தது. சுகாதார அமைச்சு அவசரமாக இதில் தலையிட்டு ஒரு தீர்வை வழங்கும், அத்தோடு எல்லோரும் அமைதி அடைந்து விடுவார்கள் என்று பார்த்தால் கடந்த 2 வாரங்களாக அது எதுவுமே நடந்ததாக தெரியவில்லை. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத்தை சந்தித்த போது அவர் முஸ்லிம் பெண்களின் உரிமைகளில் ஒரு கீறலும் ஏற்படாது என்றும் இது தொடர்பாக அமைச்சரவையிலும் ஜனாதிபதியுடனும் பேசுவதாகவும் கூறியிருந்ததாக ஊடகங்களில் சொல்லப்பட்டிருந்தது. ஆளும் கட்சி முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சுகாதார அமைச்சரை சந்தித்த போது அவர் இந்த விவகாரத்தை விரைவாக தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருந்தார். அதேவேளை இந்த 9 பெண் சிற்றூழியர்களும் கல்முனை அஷ்ரப் மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாக அடுத்து செய்தி வெளியாகியிருந்தது. உண்மையில் குறித்த ஊழியர்களை இடமாற்றம் செய்வது என்ற சுகாதார அமைச்சின் தீர்மானமானது விருப்பும் அவநம்பிக்கையும் சூழப்பட்ட ஒரு இடத்திலிருந்து தற்காலிகமான மீட்சியாகத்தான் அவர்களுக்கு அமையுமே தவிர அது என்றைக்குமே நிரந்தர தீர்வாக அமைய முடியாது. அதே போல நாளை இப்படி ஒரு பிரச்சனை இன்னொரு அலுவலகத்தில் ஏற்படலாம். அப்போதும் இடம் மாற்றம் தானா பதில்? இன ஒற்றுமையை அரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கரையான்களுக்கு கொடுக்க போகும் தண்டனை என்ன? பாதிக்கப்பட்டவர்களை தூக்கி இடமாற்றம் செய்து பாதுகாப்பு வலயத்தில் தூக்கி போடும்போது அநீதிதான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் பிரதேசங்களில் தமிழ் ஊழியர்களும், முஸ்லிம் பிரதேசங்களில் முஸ்லிம் ஊழியர்களும், சிங்கள பிரதேசங்களில் சிங்கள ஊழியர்களும் பணி செய்வதுதான் தீர்வு என்றால் பன்முக கலாச்சாரம் என்றும் பல்வகைமை என்றும் நாம் பேசிக் கொண்டிருப்பதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சைவர்கள், பௌத்தர்கள் என்று பாடசாலை ரீதியாக நாம் ஆரம்பித்து வைத்த ஒற்றை கலாச்சாரம் படித்து தொழிலெடுத்த பிறகும் வேலை தளங்களிலும் தொடர்தான் வேண்டுமா? மாற்று மதத்தவரின் கலாச்சார விழுமியங்கள் பற்றி, மாற்று இனத்தவரின் உணவு, உடை போன்ற பாரம்பரிய சிறப்பம்சங்கள் பற்றி எதுவும் தெரியாமல் நமது பேட்டையில் நாமே ரவுடிகள் என்ற மனநிலையில் வாழும்போது எப்படி சகிப்புத்தன்மையுடன் வாழப்போகிறோம்? எப்படி தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப போகிறோம்? முஸ்லிம் பிரதேசத்தில் இருக்கும் அலுவலகம் ஒன்றில் கலாச்சார அடையாளத்தோடு வரும் தமிழர் ஒருவருக்கு தடை விதிப்பது எந்த அளவுக்கு கலாச்சார படுகொலையோ அதுக்கு சற்றும் குறையாத ஒன்றுதான் தமிழ் பிரதேசத்தில் முஸ்லிம் பெண் ஊழியர்களின் ஆடைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த அந்த எதிர்ப்பு. அரசு அலுவலகங்களில் பணி செய்வோரின் ஆடைகள் எப்படி அமைய வேண்டும் என்ற அரசு சுற்று நிருபத்தின் வழிகாட்டலுக்கு அமையவே இலங்கையில் அரச ஊழியர்கள் ஆடை அணிகிறார்கள். ஆனால் சுகாதார அமைச்சு இதற்கு மேலதிகமாக ஒரு சுற்று நிருபத்தை வெளியிட்டிருக்கிறது. இந்த சுற்று நிருபத்தை திருத்தி முஸ்லிம் பெண் சிற்றூழியர்களுக்கு ஸ்கார்ஃப் அணிந்தும் கால்களை மறைத்தும் அவர்களுடைய மத நம்பிக்கைப்படி வரலாம் என்று திருத்தி இதுதான் தீர்மானம் என்று இலங்கையில் வந்த எந்த அரசும் இதுவரை சட்டம் இயற்றவில்லை. பிரச்சனை ஒன்றோ ஒரே இரவில் தீர்ந்துவிடும் அல்லது வேறொரு கோணத்தில் தொடங்கிவிடும். நான் வேறு ஒரு கோணத்தில் தொடங்கப்படும் என்று சொன்னதுக்கு காரணம் இருக்கிறது. இலங்கையில் முஸ்லிம் தாதியர்களுக்கு அரச மருத்துவமனைகளில் தமது மத அடையாளங்களுடன் பணிபுரியலாம் என்று சுற்று நிருபத்தில் சொல்லப்பட்ட போதிலும் அதை நடைமுறைப்படுத்துவது என்பது பெரும் பாடாக இருக்கிறது. அண்மையில் அமைச்சர் விஜித ஹீரத் முஸ்லிம் பெண்களுக்கு தமது மத அடையாளங்களுடன் தாதியராக பணி செய்ய எந்த தடையும் இல்லை என்று சொன்னபோது முருத்தட்டுவே ஆனந்த போன்ற தேரர்களும் சிங்கள இனவாத பக்கங்களும் மிக கடுமையாக எதிர்வினையாற்றியிருந்தன. இதே மாதிரிதான் சிற்றூழியர் ஆடை விவகாரம்.
முஸ்லிம் பெண் சிற்றூழியர்களுக்கான ஆடை என்பதன் வரையறை என்ன என்று ஒரே இரவில் வர்த்தமானி அறிவித்தல் அடித்து விடலாம். ஆனால் அத்தோடு முடியுமா இந்த விவகாரம்? இல்லவே இல்லை. அதன் பிறகு இந்த அஜெண்டாவினுடைய சூத்திரதாரிகள் தாம் ஓடிக்கொண்டு வந்த ரிலே ரேசினுடைய கோலை அப்படியே தமது பெரும்பான்மை எஜமானர்களிடம் கொடுத்து விடுவார்கள். கடைசியில் பாதாள மீடியாக்களும் சேர்ந்து கொள்ள முஸ்லிம் தாதியர் ஆடை ஒழுங்கு வர்த்தமானி மாதிரி அல்லோல கல்லோலமாகிவிடும். கடைசியில் எந்த பிரச்சனையும் இன்றி சிங்கள பகுதிகளில் இருக்கும் மருத்துவமனைகளில் வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் பெண் சிற்றூழியர்களுக்கும் பெரும் சிக்கலாக மாறிவிடும். இதையெல்லாம் தாண்டி வர்த்தமானியை தயாரிக்கும் துணிவு அரசுக்கு இருந்தால் அது ஒரு மாபெரும் சாதனை தான். உண்மையில் மருத்துவ தொழிலும் சரி, சுகாதார பணியிடமும் சரி புனிதமானவை. பீச்சப்பட்ட அந்த ரத்தம் போல அவற்றில் இன, மத, சாதி எதையும் தேடவே கூடாது. அப்படி யாராவது தேடுவதாக இருந்தால் சர்வ நிச்சயமாக காட்டு விராண்டி கூட்டத்தில் தான் சேர்க்க வேண்டும். நாம் இன்னமும் ஒரு ஆடையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இதுவெல்லாம் ஒரு பேசு பொருளே இல்லை. ஒரு சீக்கியருக்கு தன்னுடைய டேர்பனை கலட்டாமல் பிரிட்டனில் மருத்துவமனையில் பணிபுரிய முடியும். ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு தன்னுடைய மத அடையாளங்களில் சமரசம் செய்து கொள்ளாமல் சுகாதாரம், போலீஸ் துறை என்று அனைத்திலும் பணிபுரிய முடியும். ஆனால் நாமும் சுதந்திரத்துக்கு பிறகு 78 ஆண்டுகளில் எந்தவித பாடத்தையும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. இத்தனை வாய்ப்பந்தல் போடும் எம் தேசத்தில் போதுமான மருத்துவர்களோ சுகாதார ஊழியர்களோ இல்லை. இப்படி எல்லாமே குறைபாடாக இருக்கும் போது யாராவது வேலைக்கு வந்தால் ஒரு துணியை காட்டி அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிறோம். அத்தனை இயற்கை வளங்கள் இருந்தும் கடந்த 7 தசாப்தங்களாக தோற்று போன தேசமாகத்தான் உலக அரங்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னமும் பஸ் என்ற பெயரில் பயணித்துக் கொண்டிருப்பது லாரி செஸ்ஸிகளில். மத்திய கிழக்கில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பதட்டம் கூட எமது நாட்டின் பணவீக்கத்தை 5-6% உயர்த்தும் அளவுக்கு நாம் பொருளாதாரத்தில் பலவீனர்களாக இருக்கிறோம். எமக்கு எப்போதும் எரியும் பிரச்சனை ஒன்று இருக்க வேண்டும். சுதந்திரத்துக்கு பிறகு கடந்த 2019 வரை நடந்த அத்தனை தேர்தல்களிலும் இனவாதமும் இன மேலாதிக்கமும் தான் நமது தேர்தல் பரப்புரைகளாக இருந்திருக்கின்றன. இதனால் தான் நாம் இன்னமும் உலக நாடுகளிடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளில் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினர் வென்ற கதைகள் எல்லாம் நமக்கு என்றைக்குமே பாடமாக அமைந்ததில்லை. நாம் எந்த உலக நிகழ்வுகளில் இருந்தும் கூட படிப்பினை பெறுவதில்லை. நாம் எப்போது விழித்துக் கொள்ள போகிறோம்? நாம் ஜாதி சண்டை மைதானம் போல மதச்சண்டை மைதானம் அமைத்து அடித்து புரளப் போகிறோமா, அல்லது ஒரு உயர் பண்பாடு விழுமியங்களுடன் இழப்போகிறோமா? முடிவு உங்களோடது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.